திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, it's a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு. ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare. இது ஒரு தலைமைக்கான நம்பிக்கை, ஒரு தலைவருக்கான நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் என்பதை அதிமுகவுடைய கிளை, ஒன்றியம், மாவட்டம், நகரம், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் திமுகவும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் அடிச்சு வச்சிருக்க மேல காசுல இங்க கிடையாது. நாங்க எளிமையா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சர்கள் ₹1 ஒரு துறையில வாங்கல, ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. அப்போ ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ்ட் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் வந்து பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சிய ஆவற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, அண்ணனும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதி டெபாசிட் பண்ண நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கிறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களோட உறவுகளுக்கு. அப்ப இது வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கிறேன், அண்ணன் இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் புடிச்சு வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலர் இங்க மதி இருக்கிறார். இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மதிய. மிகப்பெரிய தியாகம். தமிழக வெற்றி கழகம் ஈஸியாலாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆகணும் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போலன்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன். எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும். இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.